வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல 2018ல வெளியான இரவுக்கு 1000 கண்கள் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். உங்கள நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருப்பீங்க. இது வரைக்கும் பார்க்கலனா கண்டிப்பா பாருங்க. பார்த்தவங்களுக்குமே எண்டிங்ல சில குழப்பங்கள்லாம் கூட வந்திருக்கலாம். அந்த குழப்பம்லாம் கிளியர் ஆகணும்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இந்த படத்தோட டைரக்டரை பொறுத்த வரைக்கும் கிரைம் புக் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போல. ராஜேஷ்குமார் புக்கு, பட்டுக்கோட்டை பிரபாகர் புக்கு, அதுக்கப்புறம் சுஜாதாவோட கிரைம் புக் எல்லாம் நிறைய படிச்சிருப்பாரு போல. ஏன்னா அதுல வர கேரக்டர்ஸ் பேர் தான் இந்த படத்துல வர கேரக்டர்ஸ்க்கு கொடுத்திருப்பாரு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு பரத் அப்படின்றது. என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியல, இவரை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இவருமே கொஞ்சம் பயந்த மாதிரி இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒரு கிரைம் ஸ்பாட்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த ஸ்பாட்ல யாரோ கொல்லப்பட்டிருக்காங்க. கொல்லப்பட்டது யாருன்றதை நமக்கு காட்டல. இன்ஸ்பெக்டருமே அந்த இடத்துல எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாரு. இந்த கொலையை ஒருத்தர் பார்த்திருக்காரு போல, அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. ஹீரோ ஒரு சின்ன கேஸுக்காக தான் வந்திருக்காரு போல. ஒரு லேடி தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்து வண்டி ஓட்ட முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் முக்கியமான கேஸ் விஷயமா விசாரணை பண்ணிட்டு இருக்காருல, அந்த லேடி விசாரிக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் முக்கியமான கேஸை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கமா, சின்ன கேஸ் தானே, அனுப்பி விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார்னு இவங்களும் ஏத்துக்கிறாங்க. கிளம்புன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவை இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர் ஒரு நபரை விசாரிக்கிறாருல, அவர் கண்ணில் படாம போனோன்ற மாதிரி ஹீரோ கண்ணில் படாம இங்க இருந்து கிளம்புறாரு. ஏன் எதுக்குன்றது தெரியல. கண்ணில் பட்டா ஏதோ பிரச்சனை ஆகும் போல, அதனால தான் பயந்த மாதிரி கண்ணில் படாம கிளம்புறாரு. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இப்ப வைஜெயந்தின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கிரைம் ரைட்டரா இருப்பாங்க. இப்ப சுஜாதாவோட ஒரு புக்கை தான் பாக்குறாங்க. அந்த புக்கோட பேரு இதன் பெயரும் கொலை அப்படின்றது. அந்த புக்கை இவங்க வாங்கிக்கிறாங்க. இப்ப ஹீரோ வெளியே வெயிட் பண்றாரு. இவங்களுமே ஏறி டிராவல் பண்றாங்க. ஹீரோவும் அவங்களோட பெரிய ஃபேன் மேடம், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த வைஜெயந்தியோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு போல. அவரோட போட்டோவை ரெடி பண்ணி தான் இவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஹீரோ ஒரு இடத்துல காரை நிறுத்த சொல்றாங்க. ஒரு நபர் காஸ்ட்லியான பைக்ல ஏறி போறாரு. அந்த நபரை கொஞ்ச நேரம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அந்த நபரை பாக்குறாங்கன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கிறாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, என் ஹஸ்பண்ட் பைக் மாதிரியே இருந்தது, அதனால தான் பார்த்தேன், நீ வண்டி எடுப்பான்னு சொல்றாங்க. ஹீரோவும் வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோவோட பேரு பரத்னு சொல்லியிருப்பேன். இவருக்கு ஒரு லவ்வர் இருக்காங்க. அவங்க பேரு சுசீலா அப்படின்றது. பிகேபி நாவல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா பரத் சுசீலா யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா சுசீலாவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்காக மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காரு. எப்படியாவது அப்பா கிட்ட லவ் மேட்டரை சொல்லணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அப்பா ஏத்துப்பாரா மாட்டாரான்ற மாதிரி லைட்டா டவுட் இருக்கு. இப்ப சுசீலாவோ ஒரு ஃபங்க்ஷன்ல டிராப் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. டிராப் பண்ணிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. கூட்டிட்டு போகவும் வான்ற மாதிரி பரத் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா நைட் அந்த டிராவல்ஸ்ல இருந்து வேற ஒருத்தர் தான் வராது. சரி கிளம்பலான்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரா டிராப் பண்ணிக்கிட்டே வராது. இப்ப சுசீலா மட்டும் தான் கடைசியில கார்ல இருக்காங்க. சுசீலா கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கணும்ன்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு போல. வேணும்ட்டே வேற ரூட்டுக்கு போறாரு. சுசீலா கிட்ட தப்பாலாம் நந்துக்க ஆரம்பிக்கிறாரு. சுசீலா தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஒரு நபர் வருது. அவர் இருக்கார்ல, இந்த டிரைவரை போட்டு செம்மையா அடிக்கிறாரு. இவங்களை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திடுறாரு. இவங்களுமே இந்த நபருக்கு நன்றிலாம் சொல்றாங்க. என் பேரு கணேஷ் அப்படின்ற மாதிரி அறிமுகமாக்கிறாரு. சுசீலா கிட்ட ஒரு டிரைவர் தப்பா நடந்துக்கிட்டாரு பாத்தீங்களா, அவர் பேரு குரு அப்படின்றது. அவர் அந்த வேலையை விட்டு நின்று இருக்காரு. அவன் யாரு என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சு அவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கோவப்படுறாரு. அதெல்லாம் விடு, ஒன்னும் ஆவல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் ஊசி போடுறதுக்காக தான் ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப பெரிய வீடு போல. நீ வெளியே வெயிட் பண்ணுன்னு ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரூபாலான்னு ஒரு லேடி இருக்காங்க. ரூபாலாவோட ஹஸ்பண்ட் பேரு வசந்த் அப்படின்றது. வசந்த் பயங்கரமா இவங்களை டார்ச்சர் பண்ணுவாரு போல. அதை பத்தி எல்லாம் இவங்க சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வெளியே தானே வெயிட் பண்றாரு. அப்பதான் ரூபாலாவோட ஹஸ்பண்ட் ஆனா வசந்த் வீட்டுக்குள்ள போறத ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் வராருன்னு தெரிஞ்சோன்னே இவங்களோட முகமே மாறிடுது. வந்தோன்னு ஹஸ்பண்ட் இருக்காருல, போய் உன்னோட போனை எடுத்துடுவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே பயந்த மாதிரி போனை எடுத்துட்டு வந்துடுறாங்க. இவங்க யாரு கூடயாவது பேசியிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவர் செக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயம் வசந்தோட அப்பாக்கு ஊசி போடுறதுக்காக ஹீரோயின் வந்துடுறாங்க. ஊசி எல்லாம் போட்டுடுறாங்க. இப்ப ஹீரோயின் வரதுனால இவர் ஒய்ஃபை திட்டுறதை நிறுத்துறாரு. இந்தம்மா காசுன்ற மாதிரி இவங்க கிட்ட காசெல்லாம் தந்துடுறாரு. கவலைப்படாதீங்க மேடம், எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சுசீலாவும் சொல்லிட்டு இங்க இருந்து ஹீரோ கூட கிளம்புறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அப்பா நடந்து போயிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காருல, சரி நான் அந்த வழியா தான் போறேன், கார்ல ஏறுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அப்பாவும் கார்ல ஏறுறாரு. அப்பா கண்ணில் பற்றக்கூடாதுன்றதுக்காக ஹீரோயின் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் அப்பாவை வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க நிமிர்றாங்க. ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போறாங்க.
இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா. ஹீரோ அவங்களுக்காக புதுசா ஒரு பைக்கை வாங்கியிருக்காரு. இவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் இவங்களுக்கு ரூபாலான்னு ஒரு லேடியை தெரியும் பாத்தீங்களா, அந்த லேடி கிட்ட ஹீரோவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. வணக்கம்ன்ற மாதிரி அவங்களுமே சாதாரணமா அறிமுகமாக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்கிறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோ வாங்கி தந்த பைக்ல டிராவல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் எதர்ச்சியா ஸ்டார்டிங்ல பார்த்த கணேஷை பாக்குறாங்க. அன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக நன்றி சொல்றாங்க. அன்னைக்கு நீங்க சண்டை போடும் போது உங்களோட பென் டிரைவ் கீழே விழுந்துருச்சு, இந்தாங்கன்ற மாதிரி அவர்கிட்ட தராங்க. இல்ல 2 படம் வச்சிருந்தேன் பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. அடுத்தவங்க பென் டிரைவை பார்க்க கூடாதுல்ல, நான் பார்க்கலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நல்ல பழக்கம் தான் அப்படின்ற மாதிரி இவருமே சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. ரூபால ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்கல்ல, அதனால டாக்டர் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. என்ன பிரச்சனைன்ற மாதிரி டாக்டர் லேடி கேக்குறாங்க. வசந்துக்கும் இவங்களுக்கும் நடுவுல என்ன பிரச்சனைன்றதை இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. வசந்த் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சிருப்பாரு. ஆனா அப்ப கேஸ்ட பார்த்தா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாரு. வசந்த் அப்பா தான் என்ன முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாரு. வசந்த் நினைச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணல, அதனால எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. என்ன தினமும் சந்தேகப்பட்டு அடிப்பாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீலிங்கா சொல்றாங்க. இப்ப ஹீரோ துணி எடுக்கிறதுக்காக கடைக்கு வந்திருக்காரு. ஹீரோயின் தான் உள்ள இருக்காங்கன்ற மாதிரி கதவை தட்டுறாரு. ஆனா மாயான்ற வேற ஒரு பொண்ணு தான் இருக்காங்க. ஹீரோவா அவங்க கிட்ட சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மாயா இருக்காங்கல்ல, ஹீரோவையும் ஹீரோயினையும் கவனிச்சுக்கிட்டே தள்ளி போறாங்க. அனிதான்ற இவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்காக தான் போறாங்க. இவ தான் அந்த பொண்ணுன்ற மாதிரி அனிதா கிட்ட ஹீரோயினை காட்டுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி காட்டுறாங்கன்னு தெரியல. கதை போக போக எதுக்காக காட்டுறாங்கன்னு உங்களுக்கு புரியும். இப்ப சுசீலா ஃப்ரெண்ட்ஸ் கூட தியேட்டருக்காக வந்திருக்காங்க. ஹீரோ வரதா சொல்லியிருப்பாரு. என்ன இன்னும் வரலன்ற மாதிரிலாம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு கணேஷ் வந்துடுறாரு. இவர் எதுக்காக வந்திருக்காருன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. கணேஷ் பயங்கரமா இவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்றாரு. ஏன் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஹீரோ ஒரு 1/4 மணி நேரம் லேட்டா தான் தியேட்டருக்கு வந்திருக்காரு. அதுக்குள்ளேயே ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ஹீரோயின் ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, உள்ள நடந்ததை பத்தி சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா அவன் இருக்கான் பாத்தீங்களா, அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரிலாம் பேசுவான். அன்னைக்கு காப்பாத்தினதை வச்சு நீ நல்லவன் நினைச்ச, ஆனா இப்பதான் உன் லட்சணம் என்னன்னு தெரியுதுன்ற மாதிரிலாம் இவங்க கோவமா பேசியிருப்பாங்க. வாங்க கிளம்பலான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கிளம்பி இருப்பாங்க. இதெல்லாம் கேட்கிற ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. அவன் யாருன்னு பார்த்து அடிக்கணும்ன்ற மாதிரி வேகமா தியேட்டருக்குள்ள வந்துடுறாரு. ஆனா அதுக்குள்ள கணேஷ் கிளம்பிடுறாரு போல. அவன் இல்ல இன்னொன்னு வாட்டி பார்த்தனா சொல்றேன், வா கிளம்பலான்னு ஹீரோயின் கூட்டு போறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு பைக்ல ஏதோ பிரச்சனை போல. இவங்க ரெண்டு பேருமே ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு தான் பைக்கை கொண்டு வந்திருக்காங்க. அதே மெக்கானிக் ஷெட்ல தான் கணேஷ் இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அவர் பைக்ல ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, மெக்கானிக் ஷெட்ல தான் ஹீரோ இருக்காருன்னு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கணேஷ் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஆனா இவன் தான் கெலாட்டா பண்ணான்றதை ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டாங்க. நீ எதுக்காக ஹீரோ கிட்ட சொல்லன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாங்க. சொன்னா கண்டிப்பா ஹீரோ கோவப்பட்டு அடிச்சிருவான், தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேணாம், அதுக்காக தான் சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க பைக்ல வந்துட்டு இருக்கும் போது கணேஷ் இருக்கார்ல, சட்டுன்னு இவங்களுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. ஓஹோ, உனக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா, அதனால தான் என்ன கிட்ட சேர்க்க மாட்டியா? நீ கிட்டலாம் சேர்க்க தேவையில்ல, ஒரே ஒரு நாள் உன் கூட ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிட்டு இங்க இருந்து கோவமா கிளம்பிடுறாங்க. வேற ஒரு நாள் ஹீரோயின் பைக்ல நின்னுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நபர் ஒரு அட்ரஸ் கேட்கறதுக்காக கார்டை காட்டுறாரு. இவங்களுமே அட்ரஸ் எங்கன்றத சொல்லிட்டு இருக்காங்க. சட்டுன்னு அந்த நபர் இருக்காருல, மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்சிடுறாரு. இவங்களை தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஹீரோக்கு போன் கால் வருது. இவன் மேல கை வச்சதுக்காக தானே இன்னைக்கு என்ன போட்டு அடிச்ச, இப்ப கை வைக்க போறேன்டா, முடிஞ்சா வந்து தடுத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் குரு போன்ல பேசிட்டு இருக்காரு. குருவை பொறுத்த வரைக்கும் இவங்களோட கேர்ள் ஃபிரெண்டு கணேஷ்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. சரி, எங்க இருந்து அந்த போன் வந்திருக்குன்றத செக் பண்ணோன்ற மாதிரி ஹீரோ செக் பண்றாரு. ஒரு பழைய ஃபேக்டரியில இருந்து தான் வந்திருக்குன்றது இவருக்கு தெரிய வருது. உடனே அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவருமே டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க இருக்க குருவையும் குருவோட ஆளையும் போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டு போறாரு. என்ன குரு, நீங்க சண்டையை போடலன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறான். அன்னைக்கு அடிச்சவன் வேற, இன்னைக்கு அடிச்சவன் வேற, ஒரு பொண்ணுக்காக 2 பேர் எதுக்காகடா சண்டை போடுறாங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோயினும் இவங்களோட வேலைக்கு வந்துடுறாங்க. ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்காக ரூம்குள்ள நுழையிறாங்க. அந்த ரூம்குள்ள கணேஷ் இருக்கான். நீ எப்படி இங்க வந்தன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. கணேஷ் சட்டுன்னு இவங்களை தள்ளி விடுறான். இவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இப்ப மயக்கத்துல இருந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமா கண்முழிக்கிறாங்க. அப்ப பெட்ல படுத்த மாதிரி தான் இவங்க இருக்காங்க. இவன் எதிரதான் சிரிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்ப கொஞ்சம் தெனாவட்டாலாம் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கிளம்பிடுறான். என்ன நடந்தது அப்படின்றத கிளியரா நமக்கு காட்டல. இப்ப நைட்டு நேரம் ஹீரோவை மீட் பண்றாங்க. நடந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும், தப்பு பண்ணிட்ட அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு.
சரி அவனை பத்தி அந்த மெக்கானிக் ஷெட்ல இருக்க பையனுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விசாரிக்கிறது. எனக்கு தெரியாதுன்னு அன்னைக்குதான் அவன் மொத வாட்டி வந்தான்ற மாதிரி சொல்றான். இப்பதான் ஹீரோவும் சில விஷயங்களை ரீகால் பண்ணி யோசிக்கிறாரு. ஆக்சுவலா வைஜெயந்தி நிறுத்துப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வண்டியை பார்த்தாங்க பாத்தீங்களா, ஏறக்குறைய கணேஷ் மாதிரியான ஒரு வண்டியை தான் பார்த்திருப்பாங்க. அன்னைக்கு கணேஷை தான் ஒரு வேலை பார்த்தாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப சுசீலா இருக்காங்கல்ல, ரூபாலா மேடம் கடல்ல குதிக்கிறதுக்காக போறாங்க, வந்து காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மேடம் என்னாச்சு, ஏன் இப்படி பண்றீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் அவங்கள ஒரு ஸ்டேஜ்ல தடுத்துடுறாரு. அவங்களுமே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எதுக்காக இந்த முடிவை எடுத்தாங்கன்றத ஒரு பிளாஷ்பேக் மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கும் விஷுவலா காட்டுறாங்க. ஆக்சுவலா வசந்த் அடிச்சுக்கிட்டே இருப்பார்ல, இவங்க சோகத்துல இருந்திருப்பாங்க. அப்பதான் Facebook மூலியமா ஒருத்தன் இவங்க கிட்ட பழக ஆரம்பிச்சிருப்பான். நம்ம நேரடியா மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருப்பான். இவங்களுமே கிளம்பலாம்னு நினைப்பாங்க. அதுக்குள்ள அவன் இவங்க வீட்டுக்கே வந்திருப்பான். இவங்கள மயக்கமாக்கி இவங்க கூட ஒன்னா இருந்திருப்பான். ஒன்னா இருந்த வீடியோவை காமிச்சு இவங்களை மிரட்டி இருப்பான். அப்பப்ப காசெல்லாம் கேட்பான். இவங்களுமே தந்துட்டு இருப்பாங்க. இப்ப பெரிய அமௌண்ட் கேட்கறான். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தா எல்லாம் சரியாயிடுமா, உங்களை மிரட்டினது யாரு, அவனை பத்தி டீட்டெயில சொல்லுங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கறாரு. இவங்களுமே அவன் போட்டோ இருக்குன்ற மாதிரி போட்டோவை காட்டுறாங்க. பார்த்தா கணேஷோட போட்டோவை தான் காட்டுறாங்க. இவன் தான் ஏமாத்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவரும் ஹீரோயின் கிட்ட போட்டோவை காட்டுறாரு. இவன் வீடு எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. ரூபாலக்க வீடு எங்க இருக்குன்னு தெரியும் போல, இந்த பகுதியில தான் இருக்குன்ற மாதிரி இடத்தை இவங்க சொல்லிடுறாங்க. இப்ப நைட் நேரம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவன் வீட்டுக்கு போனோன்ற மாதிரி ஊடியெல்லாம் போட்டு மறைச்சிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்ப எதிர முருகேசன் ஒருத்தர் இவரை கிராஸ் பண்ணிட்டு போறாரு. ஏறக்குறைய அந்த வீட்டுக்குள்ள இருந்து தான் முருகேசனும் வந்திருப்பாரு. இவர் யாருன்ற மாதிரிலாம் ஹீரோ ஒரு பார்வை பாக்குறாரு. இப்ப முருகேசன் பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. முருகேசனுக்கு 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. மணப்பெண் வேணும்ன்ற மாதிரி விளம்பரம் கொடுத்திருப்பாரு. அந்த விளம்பரத்தை பார்த்து கணேஷ் பேசுறதுக்காக வராரு. என் கசினுக்கு உங்களை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த கசினோட பேரு அனிதா போல. அனிதாவை ஹீரோ தான் டிராப் பண்ணிருப்பாரு. இப்ப அனிதாவும் இந்த கஃபேக்கு வந்து முருகேசன் கிட்ட பேசுறாங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நம்மள பிடிச்சிருக்கான்ற மாதிரி முருகேசன் சந்தோஷப்படுறாரு. அப்ப வாங்க உடனே வீட்டுக்கு கூட்டு போறேன்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. எப்படியாவது கட்டி பிடிச்சி ரொமான்ஸ்லாம் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் கட்டி பிடிக்கலாம்னு நினைக்கும் போது பின்னாடி இருக்க கணேஷ் இருக்கார்ல, கண்ணை காமிச்சு இவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே கூட்டு களவாணி தான். இவரை ஏமாத்துறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஒழுங்கா வீட்டுல இருக்க நகை காசெல்லாம் எடுன்ற மாதிரி கேக்குறாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. மொத்த காசையும் உருவிட்டாங்களே அப்படின்ற மாதிரி முருகேசனுக்கு பயங்கரமா கோவம் வருது. அவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் இளநீ குடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் இவன் பைக்ல போயிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. ஈரன் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இவன் போயிட்டு இருப்பான். இவனை எப்படியாவது நம்ம ஃபாலோ பண்ணி இவன் வீடை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த சமயம் பார்த்து இவர் வண்டியில வந்திருக்க மாட்டாரு. அதனால வேற ஒருத்தர் கிட்ட லிஃப்ட் கேட்கிறாரு. லிஃப்ட் கேட்கிற நபரோட பேரு நரேன் அப்படின்றது. என்கிட்ட கடன் வாங்கி ஆட்டம் காட்டுறான் சார், தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நரேனோ சரின்ற மாதிரி ஃபாலோ பண்றாரு. அவன் வீட்டுக்கிட்ட வண்டியை நிறுத்திடுறான். அதனால இவருமே வண்டியை விட்டு இறங்கிடுறாரு. அவன் வீடு எங்க இருக்குன்றத பார்த்து வச்சுக்கிறாரு. சமயம் பார்த்து இவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இல்லீகலா கன்னெல்லாம் விற்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒருத்தர் கிட்ட இருந்து முருகேசன் கண்ணை வாங்கிடுறாரு. அவன் கதையை முடிக்கணும்ன்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. வீட்டுக்குள்ள இருந்து தான் இப்ப வெளியே போயிட்டு இருக்காரு. இவரு வெளியே போயிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. இவன் யாரு, எதுக்காக வீட்டை நோக்கி போறான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ வீட்டை விட்டு வெளியே போறாரு. இதெல்லாம் எதிர் வீட்டுல இருக்க நபர் கவனிக்கிறாரு. யார் இவன், எதுக்காக வீட்டை விட்டு வெளியே போறான்ற மாதிரி கவனிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கன்ஷாட் சவுண்ட் வேற கேட்டிருக்கோம். வெளியே போன ஹீரோவும் கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. இது எல்லாத்தையும் குரு கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கும் போதுதான் முருகேசன் எதிர கார்ல போறத கவனிக்கிறாரு. முருகேசன் தானே கடைசியா வீட்டை விட்டு போனாரு. அவரை ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி ஹீரோ வண்டியை திருப்பி ஃபாலோ பண்றாரு. ஐயோ ஃபாலோ பண்றானே அப்படின்ற மாதிரி முருகேசன் வேகமா போயிட்டு இருக்காரு. ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காருல, குறுக்க ஒரு பைக்குக்காரர் வந்துருவாரு. இவர் தெரியாம இடிச்சிருவாரு. அந்த பைக்குக்காரர் பயங்கரமா பிரச்சனை பண்றாரு. அப்பன்னு பார்த்து ரவுண்ட்ஸ்ல இருக்க போலீஸ்காரங்க இதை கவனிச்சிடுறாங்க. என்னடா குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கியா, நீ முதல்ல வண்டியை விட்டு இறங்குன்ற மாதிரி ஹீரோவை இறக்கிடுறாங்க. இவங்களோட ஜீப் இருக்குல்ல, அதுல ஏத்தி ஹீரோவை கூட்டு போறாங்க. ஹீரோ வந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த வீட்டுல கொலை நடந்திருக்கு அப்படின்றத நெய்பர் கண்டுபிடிச்சிருக்காரு. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி புல்லட் சவுண்ட் கேட்ட மாதிரியே இருந்தது. நான் எதர்ச்சியா வெளியே வந்து பார்த்தேன். அப்போ ஒருத்தன் வீட்டை விட்டு வெளியே போனதை பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம வெளியே போனதை தான் பார்த்திருக்காரு போல, நம்மளை பார்த்துட்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அவர் மட்டும் நம்மளை பார்த்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தலையெல்லாம் இவர் திருப்பிக்கிறாரு. இப்ப படத்தோட ஃபர்ஸ்ட் சீனோட நீங்க சிங்க் பண்ணிக்கோங்க. இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த நெய்பர் கிட்ட தான் விசாரணை பண்ணிருப்பாரு. யார சார் பாத்தீங்க, அடையாளம் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல இந்த லேடி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க. அதனால தான் அனுப்பிவிடுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த லேடியும் போன்ற மாதிரி ஹீரோவை அனுப்பி வச்சிருப்பாங்க. ஹீரோவும் அவரோட கண்ணில் படாம வெளியே வந்துடுறாரு.
ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஹீரோ சாவி எடுக்காம வெளியே வந்திருப்பாரு. அவனை சாவியை வந்து எடுத்துட்டு போக சொல்லுங்கன்னு இந்த லேடி சொல்றாங்க. ஹீரோ சாவி எடுக்கிறதுக்காக திரும்பி உள்ள நுழையிறாரு. அப்பன்னு பார்த்து இந்த நெய்பர் ஹீரோவை பார்த்துடுறாரு. இவன் தானே வீட்டை விட்டு வெளியே போனதை நம்ம பார்த்தோன்ற மாதிரிலாம் இந்த நெய்பருக்கு தோணுது. ஒரு ஸ்டேஜ்ல இங்க இருக்க ஆபீசர் கிட்ட சொல்லிடுறாரு, சார் இவன் தான் கொலை பண்ணிருக்கான், இவன் தான் வீட்டை விட்டு வெளியே போனதை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டாரு. உடனே ஹீரோவை அமுக்கணும்ன்ற மாதிரி எல்லாருமே பக்கத்துல வராங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, தள்ளி விட்டுட்டு வேகமா இங்க இருந்து ஓடுறாரு. விடாதீங்க, துரத்துங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆளுங்களும் வெறித்தனமா ஹீரோவை துரத்திட்டு இருக்காங்க. ஹீரோ தப்பிச்சு தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. இந்த சந்தில தான் வைஜெயந்தியோட வீடு இருக்கும். ஏற்கனவே அவங்க கிட்ட பேசியிருக்காருல, அந்த உரிமையில அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. என்னாச்சுப்பா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேக்குறாங்க. நடந்த விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இவருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. இவர் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்றதை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. இவருமே அவனை பார்த்து அடிக்கணும்ன்ற மாதிரி தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பாரு. அப்படி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு லேடி கொல்லப்பட்ட நிலைமையில இருக்காங்க. மாயான்னு ஒரு லேடியை இவர் பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த லேடி தான் கொல்லப்பட்ட மாதிரி இருக்காங்க. என்ன கணேஷ் வீட்டுல இவ இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. இதெல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்கும் போது போலீஸ் கதவை தட்டுறாங்க போல. நீ ஒளிஞ்சுக்கோன்ற மாதிரி வைஜெயந்தி சொல்றாங்க. இப்ப கதவை திறந்து என்ன வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு அக்யூஸ்ட் தப்பிச்சு ஓடி வந்தான், இங்க வந்தானா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இங்கெல்லாம் யாரும் வரல சார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரின்ற மாதிரி அந்த ஆபீசர்ஸும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. மேடம், அன்னைக்கு நீங்க காரை நிறுத்த சொல்லி ஒரு நபரை பாத்தீங்க பாத்தீங்களா, அவன் தான் கணேஷ் மேடம். அவனை எதுக்காக நீங்க பாத்தீங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இவங்களுமே சில விஷயங்களை சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க ஹஸ்பண்ட் பேரு ரவி அப்படின்றது. ரவி மர்மமான முறையில ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு. என் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டதா போலீஸ் சொன்னாங்க. ஆனா என்னாச்சுன்னே எனக்கு கிளியரா தெரியல. என் ஹஸ்பண்ட் ஒரு காஸ்ட்லி பைக் வச்சிருந்தாரு. அந்த பைக்கை தான் வேற ஒருத்தன் ஓட்டின மாதிரி நான் பார்த்தேன். அது கண்டிப்பா அந்த பைக் தானான்னு கூட எனக்கு தெரியல. அதனால தான் வண்டியை நிறுத்தி பார்த்தேன்னு சொல்றாங்க. இவங்க காட்டி கொடுக்காம இருந்தாங்கல்ல, அதுக்காக ஹீரோவும் ஒரு நன்றி சொல்றாரு. நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இவங்களுமே ஹீரோ போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப போன் எடுத்து யாருக்கோ கால் பண்றாங்க. எதிர் சைடுல ஒரு ஆண் அலோன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க மேற்கொண்டு என்ன பேசுறாங்கன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட இன்டர்மிஷனை போடுறாங்க. கிரைம் நடந்தா அந்த இடத்த சீல் வச்சிருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் போலீஸ் சீல் வச்சிருக்காங்க. யாரும் உள்ள நுழையக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அதை மீறிய இந்த கணேஷ் இருக்கார்ல, வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. எதையோ தேடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. இப்ப மும்மரமா தேடிட்டு இருக்காரு. ஒரு பென் டிரைவை தான் தேடி எடுக்கிறாரு. வீடியோ எல்லாம் கரெக்டா இருக்கான்னு போட்டு பாக்குறாரு. ரூபாலா நியூடா இருக்க மாதிரி வீடியோ எல்லாம் இருக்கு. இதை இவர் பார்த்துட்டு இருக்கிறத ஹீரோவா கவனிக்கிறாரு. இப்ப இவர் பென் டிரைவை எடுக்கலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள ஹீரோ இருக்கார்ல, பென் டிரைவை புடுங்கிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையில கணேஷ் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு சிலையை வச்சு ஹீரோவோட மண்டையிலேயே அடிக்கிறாரு. ஹீரோ காயப்பட்டு கீழே விழுந்துடுறாரு. இதான் கேப்ன்ற மாதிரி கணேஷ் தப்பிச்சிடுறாரு. பென்ட்ரைவை எடுத்து தப்புஸ்டான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. 50 வயசுல பொண்ணு வேணும்ன்ற மாதிரி ஒருத்தர் விளம்பரம் கொடுத்திருப்பாரு. அதை இவங்க மார்க் வேற பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்காக மார்க் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த நபரை பத்தி நம்ம தேடி தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி ஹீரோவன் நெட்ல தேடலாம் ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடும் போது தான் அந்த நபரோட பேரு முருகேசன் தெரிய வருது. இவன் தானே கார்ல போனதை நம்ம பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. முருகேசன் எந்த தெருவில் இருக்காருன்றதை இவர் தெரிஞ்சுக்கிறாரு. முருகேசன் என்ன கார் யூஸ் பண்றாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. எப்படியாவது அந்த ஏரியால போய் முருகேசனை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. அந்த ஏரியால ஒவ்வொரு வீடா பாக்குறாரு. அந்த கார் இருக்கிற வீட்டுக்குள்ள நுழையிறாரு. யாரோ நுழைஞ்ச மாதிரியே முருகேசனுக்கு சவுண்ட் கேக்குது. இவர்கிட்ட கன் இருக்குல்ல, அந்த கன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ சட்டுன்னு பின்னாடி இருந்து வந்து முருகேசனை லாக் பண்றாரு. நீ தானே அந்த வீட்டுக்குள்ள இருந்து கிளம்பி போன, எதுக்காகடா கிளம்பி போன, நீ தானே கொலை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நான் நடந்த விஷயத்த சொல்லிடுறேன்ற மாதிரி முருகேசன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த கணேஷ் ஏமாத்தினால, அதனால இவர் கொல்லணும் அப்படின்ற மாதிரி வெறியோட இருந்திருப்பாரு. கொல்றதுக்காக போயிருப்பாரு. இவர் போனதுக்கு அப்புறம் என்னாச்சு நமக்கு காட்டல, இப்பதான் காட்டுறாங்க. கணேஷ் அனிதான்னு ரெண்டு பேரையும் போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி தான் இவர் வந்திருப்பாரு. அந்த இடத்துல பார்த்தா மாயான்னு வேற ஒரு பொண்ணு இறந்து போயிருக்காங்க. இந்த பொண்ணு யாருன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப கணேஷ் ஒரு ரூம்குள்ள இருந்து வெளியே வரான். இவரை பார்த்து ஷாக் ஆகுறான். அடப்பாவி, இந்த பொண்ணை நீ தான் கொன்னியான்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. கணேஷ் இவரை தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடிடுறாரு. ஆக்சுவலா முருகேசன் ஒரு கன்னை கொண்டு வந்திருப்பாரு. மாயாக்கு பக்கத்துல ஒரு கன் இருந்திருக்கும். இப்ப கீழே விழுந்ததுல எது நம்ம கன்னுன்ற மாதிரி இவர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. ஏதாவது ஒரு கன்னை எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. நான் தப்பான கன்னை எடுத்துட்டு வந்தேன், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு கணேஷா அவன் கார்ல தானே உங்க வீட்டுக்கு வந்தான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி முருகேசன் சொல்லிட்டாரு. ஆனா செக் பண்றதுக்கு என் வீட்டுல சிசிடிவி இல்லன்னு சொல்லிட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பக்கத்து வீட்டுல சிசிடிவி இருக்கு, அது மூலியமா பாத்துக்கலாம்னு ஹீரோ சொல்லிட்டாரு. பக்கத்துல பெண்கள்லாம் சேர்ந்து தான் இருப்பாங்க. இப்ப அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி இவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. அவங்க ஏமாத்திட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த நாள் ஃபுட்டேஜ தேடுறாங்க. அந்த கார் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. நம்பரை நோட் பண்ணிக்கிறாங்க. நம்பரை வச்சே கார் ஓனரை கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்களா. அந்த மாதிரி காசு கொடுத்து யாரோட காருன்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. நரேன்னு ஒரு நபரோட காருன்னு உங்களுக்கு தெரிய வருது. நரேனை பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஐயா யாரையும் பார்க்க மாட்டாருன்ற மாதிரி வெளியே இருக்க வாட்ச்மேன் சொல்லிட்டாரு.
காரை பத்தி பேசணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா பாப்பாருன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவருமே அந்த மாதிரி ஓனர் கிட்ட சொல்லியிருப்பாரு போல, ஐயா உங்களை பக்கத்துல இருக்க கஃபேல வெயிட் பண்ண சொன்னாரு, வந்து பாக்குறாராம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஹீரோ கொலை பண்ணதா நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இவரோட காதலியை விசாரணை பண்றதா சொல்றாங்க. எது காதலியை விசாரணை பண்றாங்களா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப ரூபாலாக்கு கால் பண்ணி பேசுறாரு. அவளை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க போல, போய் காப்பாத்துங்கன்ற மாதிரி சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ரூபாலாவும் சொல்றாங்க. இவருமே அந்த கஃபேல வெயிட் பண்றாரு. இவர் வெயிட் பண்றத குரு பாக்குறாரு. இவனை தானே போலீஸ் தேடிட்டு இருக்காங்க, கோர்த்து விட்டுலான்னு யோசிக்கிறாரு. இப்ப போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு வெளியே வராரு. பார்த்தா அதுக்குள்ள ஹீரோ இருக்கார்ல, இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. இந்த சமயம் தான் வெயிட் பண்ண சொன்ன நரேன் இந்த இடத்துக்கு வராரு. என்ன அவங்க காணோன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப போலீஸ் கொஞ்ச நேரத்துல வந்துடுறாங்க. எங்க அந்த பரத் அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. போலீஸ்லாம் வந்ததை பத்தி இந்த நரேன் பயப்படுறாரு. சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சைலண்டா கிளம்புறாரு. அதே சமயம் ரூபாலா இருக்காங்கல்ல, லாயர் எல்லாம் கூட்டு வந்துடுறாங்க. ஈரனை ரிலீஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. விசாரணை முடியிற வரைக்கும் ரிலீஸ்லாம் பண்ண முடியாது, கிளம்புங்கன்ற மாதிரி இங்க இருக்க ஆபீசரும் திட்டி அனுப்பி விடுறாரு. இப்ப நரேன் இருக்கார்ல, திரும்பி அவரோட வீட்டுக்கு போலான்னு நினைக்கிறாரு. ஆனா வழியிலேயே ஹீரோ காரை வச்சு பிளாக் பண்ணிடுறாரு. உன் காரை எதுக்காகடா அவங்க 2 பேர் யூஸ் பண்ணாங்க, நீங்க 3 பேர் கூட்டு கலவானியா அப்படின்ற மாதிரி காலரை பிடிக்கிறாரு. தம்பி தம்பி நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரி நரேனோ இவரோட பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நரேனை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிலாம் இருக்கும். மாயா கூட இவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கும். மாயாவை வீட்டுக்கு கூப்பிட்டு இவர் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு கணேஷ் வந்துடுறான். கண்ணை காமிச்சு இவங்க 2 பேரையும் மிரட்டிட்டு இருக்கான். நகை பணம்ன்ற மாதிரி நிறைய வாங்கிக்கிறான். அதே சமயம் போகும்போது இவரோட காரியம் தூக்கிட்டு போயிடுறான். இவருமே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. ஆனா கொஞ்ச நாள்லயே போலீஸுங்க இருக்காங்கல்ல, உங்க கார் ஒரு இடத்துல நின்னுது அப்படின்ற மாதிரி இவர்கிட்டயே ஒப்படைச்சிருப்பாங்க. முருகேசன் லிப்ட் கேட்டு இவரோட கார்ல வந்தாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. முருகேசன் நன்றி சொல்லிட்டு கிளம்பியிருப்பாரு. இவரும் கிளம்பலான்ற மாதிரி கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்பதான் கணேஷும் மாயாவும் சகஜமா பேசிட்டு இருக்கிறது இவர் கவனிக்கிறாரு. அப்ப மாயாவும் கணேஷ் கூட சேர்ந்து ஏமாத்தி இருக்கா போல, அவளை விடக்கூடாதுன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. கொலை பண்றதுக்காக தான் அன்னைக்கு நைட் அந்த வீட்டுக்கு போயிருப்பாரு. ஏ மாயா வெளியே வா, மாயா வெளியே வான்ற மாதிரி இவர் உள்ள வந்துகிட்டே இருக்காரு. பார்த்தா மாயா ஏற்கனவே கொல்லப்பட்டிருக்கிறது இவருக்கு தெரிய வந்திருக்கும். பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. கிளம்பிடலான்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பியிருப்பாரு. அவரு கிளம்பும் போது வேற ஒருத்தன் ஆட்டோல ஏறி கிளம்பிட்டு இருக்கான். அவன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. சரி ஆட்டோல ஏறி போனது கணேஷா பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இல்லப்பா கண்டிப்பா அது கணேஷ் இல்ல, வேற யாரோ தான், பிசிக்க வச்சு சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி எஸ்ஐயும் ஈரினை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இதை கவனிக்கிற இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த பொண்ணை முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி முருகேஷனும் ஹீரோவும் விசாரிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த நாள் நைட்டு அந்த இடத்துல சவாரிக்கு யார் போனது ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் இவங்க விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வைஜெயந்தியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க கதை எழுதுறதுக்காக நிறைய கிரைம் கேஸ பத்தி எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க போல. அந்த மாதிரி ஒரு ஆபீசர் கிட்ட இப்ப நடந்துட்டு இருக்க கேஸ பத்தி கேக்குறாங்க. அதாவது ஹீரோவோட கேஸ பத்தி கேக்குறாங்க. இவருமே நிறைய டீடைல் எல்லாம் சொல்றாரு. வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி இவங்களுமே காசெல்லாம் எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட தராங்க. கொஞ்சம் காசு வாங்கிட்டு தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு போல. அந்த நாள் அந்த இடத்துக்கு சவாரி போனது யாருன்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி ஏறின நபரை எங்க இறக்கி விட்ட, அந்த இடத்தை எங்களுக்கு காட்டு அப்படின்ற மாதிரிலாம் முருகேஷன் பேசிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோ இருக்காருல, ஈரினை கவனிக்கிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது ஈரின் தப்பிச்சு அங்கிருந்து கிளம்பி இருப்பாங்க. ஈரினை பார்த்தோன்னா பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இதெல்லாம் முடிகிற வரைக்கும் நீ பத்திரமா இருன்ற மாதிரி சொல்றாரு. அண்ணன் நீங்க டிராப் பண்ணிருங்கன்ற மாதிரி முருகேஷன் பொறுப்புல இவங்களை விட்டுறாரு. நம்ம மட்டும் ஆட்டோ டிரைவர் கூட போவோன்ற மாதிரி தான் இவர் ஆட்டோல ஏறி கிளம்புறாரு. இவர் ஆட்டோல வந்துட்டு இருக்கும் போது வீட்டை காலி பண்ணி பொருள்லாம் எடுத்துட்டு போற ஒரு வண்டியை பாக்குறாரு. அந்த வண்டியில ஒரு புத்தர் சிலையை பாக்குறாரு. இந்த மாதிரி ஒரு சிலையை வச்சுதான் கணேஷ் மண்டையிலேயே அடிச்சிருப்பான். இந்த சிலையை கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாரு. ஏன் எதுக்குன்னு தெரியல. ஆட்டோ டிரைவர் இருக்காருல, ரூபாலாவோட வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. இங்க எதுக்காக கூட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. அப்பதான் வசந்த் இருக்காரு பாத்தீங்களா, கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. சரி இவரை தான் இன்னைக்கு நைட்டு இறக்கி விட்டேன்ற மாதிரி இந்த டிரைவர் சொல்றாரு. வசந்த் எதுக்காக அந்த இடத்துக்கு போனாருன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது பாத்தீங்களா, அதுக்கான பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இந்த வசந்த் இருக்காரு பாத்தீங்களா, அனிதா கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு போல. அடிக்கடி இவங்க கூட ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காரு. இப்ப இவர் வீட்டுல சாப்பிடறதுக்காக உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு கணேஷ் கிட்ட இருந்து கால் வருது. உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அதை பாருன்ற மாதிரி அவன் சொல்றான். ஒய்ஃப் முன்னாடி வீடியோவை பார்க்க வேணாம், உள்ள போய் பார்க்கலான்ற மாதிரி இவரும் உள்ள வந்து பாக்குறாரு. வீடியோவை பார்த்தவர் ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா இவர் அனிதா கூட ஒன்னா இருந்தார்ல, அதுதான் யாரோ வீடியோ எடுத்திருக்காங்க. 50 லட்சம் ரூபாய் காசை தந்தனா இந்த வீடியோவை டெலீட் பண்றன்ற மாதிரிலாம் கணேஷ் மிரட்டுறாரு. இதை பத்தி எல்லாம் வசந்த் இருக்காருல, அனிதா கிட்ட சொல்றாரு. வீடியோ மட்டும் வெளியே வந்ததுன்னா நான் செத்தே போயிடுவேன், காசை தந்துருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நான் காசெல்லாம் தந்துடுறேன், பிரச்சனை இல்ல, நீயும் நானும் ஒன்னா இருந்ததை நான் வீடியோ எடுக்கல, அப்ப நீ தான் வீடியோ எடுத்தியான்னு டவுட்டா கேக்குறாரு. ஒழுங்கா சொல்லிடி அப்படின்ற மாதிரி கண்ணெல்லாம் காட்டுறாரு. என்ன கண்ணெல்லாம் காட்டுறான் அப்படின்ற மாதிரி அனிதா பயப்படுறாங்க. அனிதா பயந்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு பின்னாடி வந்து கணேஷ் இருக்காருல, இந்த வசந்த் மண்டிலேயே அடிச்சிடுறாரு.
வசந்த் மயக்கமான மாதிரி விழுந்துடுறாரு. அனிதாவை கூப்பிட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கணேஷும் வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. மாயா, அனிதா, கணேஷ் 3 பேருமே சேர்ந்த மாதிரி தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. கணேஷும் அனிதாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மாயாக்கு ஷேரை கம்மியா தான் தராங்க. எனக்கு ஷேரை ரொம்ப கம்மியா தரீங்க, இந்த மாதிரி தந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங்லாம் கொடுக்குறாங்க. இதனால கணேஷ் லைட்டா பயப்படுறாரு. இதுக்கப்புறம் மாயா நம்ம கூட இருக்க வேணாம், மாயா கதையை முடிச்சிடலான்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி அனிதாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல மயக்கத்துல இருந்து வசந்த் கண்முழிச்சிடுறாரு. கண்டிப்பா அவன் நம்மளை ஏமாத்த தான் செஞ்சிருக்கான்றது இவருக்கு தெரிஞ்சிருது. அப்ப நம்மள லவ் பண்ற மாதிரி ஏமாத்திருக்காளா, அவளை விடக்கூடாதுன்ற மாதிரி கோவம்லாம் வருது. வேற ஒரு இடத்துலயும் அவங்க கூட ஒன்னா இருந்திருப்பாரு. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா என்னன்னு யோசிக்கிறாரு. அந்த இடத்துக்கு போலான்னு நினைக்கும் போது வண்டி ரிப்பேர் ஆயிருது. அதனாலதான் ஒரு ஆட்டோவை பிடிச்சி இவருமே அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. வீட்டுக்குள்ள இருக்க மாயாவை இவர் தான் கொலை பண்ணாரா என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல இவர் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. அதே ஆட்டோல ஏறி கிளம்புறாரு. அவரோட வீட்டுக்கு போய் இறங்கி இருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல வசந்த் நமக்கு காட்டுறாங்க. வசந்துக்கு கணேஷ் கிட்ட இருந்து போன் கால் வருது. ஒழுங்கா காஸ்தா இல்ல வீடியோவை லீக் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. என் வீடியோ தானே, தாராளமா லீக் பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஏண்டா, உன்னை வீடியோ எடுக்க தெரிஞ்ச எனக்கு உன் ஒய்ஃபை வீடியோ எடுக்க தெரியாதா? உன் ஒய்ஃபோட வீடியோவும் என்கிட்ட இருக்கு, பாத்துக்கோன்ற மாதிரி அனுப்பி விடுறான். இவருமே பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அப்போ ஒய்ஃபுக்கும் ட்ராப் வச்சு உள்ள கொண்டு வந்திருக்காங்க போலன்னு யோசிக்கிறாரு. சரி, நீ கேட்ட மாதிரி காசை தந்துடுறன்ற மாதிரி சொல்றாரு. அவங்க 5 கோடி ரூபாய் கேட்டிருப்பாங்க. கைவசம் இவர்கிட்ட 2 கோடி ரூபாய் தான் இருக்கு. இதை தரலான்ற மாதிரி இவரும் கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை தான் ஹீரோ பார்த்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதாவது கதை இப்ப பிரசன்ட்ல தான் போயிட்டு இருக்கு. அந்த கணேஷ் இருக்கான்ல, ஒரு பழைய ஃபேக்டரிக்கு தான் வர சொல்லியிருப்பான். இவருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கணேஷ், அனிதான்னு 2 பேருமே வந்துடுறாங்க. காசை செக் பண்ணி பாக்குறாங்க. காசு கம்மியா இருக்கிறது தெரிய வருது. 2 கோடி ரூபாய் தான் இருக்கு, மீதி 3 கோடி ரூபாய் எங்கன்னு கேக்குறாங்க. நீங்க வீடியோவை டெலீட் பண்ணுங்க, தரேன்னு சொல்றாரு. நீ தந்தாதான் டெலீட் பண்ணுவோம், முதல்ல கிளம்புன்ற மாதிரி மிரட்டி இங்க இருந்து வசந்த் அனுப்பி விடுறாங்க. நம்மளும் கிளம்பலாம் நினைக்கிறாங்க. ஆனா இந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. இத பாக்குற இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோவை ஷூட்லாம் பண்றாங்க. ஹீரோவும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. இப்ப மறைஞ்சு இவங்க 2 பேர் கூட சண்டை போடுறாரு. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது கணேஷ் கிட்ட கன்னு மாட்டுது. ஹீரோவோட கதையை முடிக்கலாம்னு ஷூட் பண்றதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்தா அனிதா இருக்காங்கல்ல, குறுக்க ஓடி வந்துடுறாங்க. அவங்க மேல புல்லட் பட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. இவருமே கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மேற்கொண்டு ஹீரோ கூட சண்டை போடுறாரு. 2 பேருமே மாத்தி பயங்கரமா சண்டை போடுறாங்க. அப்பன்னு பார்த்து கணேஷை யாரோ கன்னால ஷூட் பண்றாங்க. யாரு ஷூட் பண்றா அப்படின்ற மாதிரி ஹீரோ திரும்பி பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா வசந்த் தான் திரும்பி வந்திருக்காருன்னு தெரிய வருது. நீ அந்த கூட்டத்தை சேர்ந்தவனா அப்படின்ற மாதிரி வசந்த் ஹீரோவோட காலரை பிடிக்கிறாரு. சார், நான் சொல்றத முதல்ல கேளுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவா இவரை பத்தி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வசந்த் கார்ல போனோன்னா உடனே இவர் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாரு. நீ ஃபாலோ பண்ணு, அவங்க எங்க போறாங்கன்ற தகவலை எனக்கு கொடு, நான் வந்துடுறேன்ற மாதிரி ஆட்டோ விட்டு இறங்கி இருப்பாரு. இப்ப ரூபாலாவை பாக்குறதுக்காக வீட்டுக்குள்ளதான் வந்துட்டு இருக்காரு. ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் வராரு. என் வீட்டுக்கு வந்து எனக்கு மயக்க மருந்த தந்து என்கிட்ட தப்பா நடந்துகிட்டான் அப்படின்ற மாதிரி தான் ரூபாலா சொல்லியிருப்பாங்க. ஆனா அது சுத்த பொய்யா இருக்கும். எதுக்காக பொய் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி பலர்னு கண்ணத்திலேயே அறியறாரு. உண்மை என்னன்னு இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. அவன் வீடியோவை பார்க்கும்போது ஹீரோவும் அந்த வீடியோவை பார்த்திருப்பாரு. அவங்களுக்கு பக்கத்துல ஒரு புத்தர் சிலை இருந்திருக்கும். ஆக்சுவலா இவங்க வீட்டுல புத்தர் சிலை எல்லாம் இருக்கவே இருக்காது. அந்த இடத்துல தான் புத்தர் சிலை இருக்கும். சோ அவன் வீட்டுல தான் அந்த தப்பு நடந்திருக்கு. எதுக்காக பொய் சொன்னீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோ வழியில புத்தர் சிலையை பார்க்கும்போது இந்த விஷயம் தான் ஹீரோக்கு தோணி இருக்கும். இப்ப இவங்களுமே என்ன நடந்தது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலா அனிதாவும் இவங்களுமே காலேஜ் டைம்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அனிதாவை பார்த்து பேசுறதுக்காக இவங்க வந்திருப்பாங்க. ஹஸ்பண்டால கொடுமை அனுபவிக்கிறாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அவர்கிட்ட நெருக்கமா பழகுற மாதிரி நீ நடி, அவர் ஒன்னா இருக்கும் போது வீடியோ எடுத்துரு, அந்த வீடியோ வச்சு அவர்கிட்ட ஒரு 5 கோடி ரூபாய் வாங்கலாம், நம்ம ஈக்குவலா பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்க 2 பேர் ஏத்திருப்பாங்க. சோ இவங்களுமே அந்த மாதிரி பிளான் பண்ணி வீடியோ எல்லாம் எடுக்கிறாங்க. ஆனா அவர் காசு தரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இதுக்கு நடுவுல தான் கணேஷும் அனிதாவும் வேற ஒரு பிளான போடுறாங்க. நம்ம எதுக்கு ரூபாலாக்கு ஷேரை தரணும், ரூபாலா வச்சு நம்ம காசை சம்பாதிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான போடுறாங்க. ரூபாலா டிஸ்கஸ் பண்ண வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி வீட்டுக்கு வர வச்சிருவாங்க. அப்படி வரும்போது இவங்களுக்கு தண்ணி தருவாங்க. அந்த தண்ணியில மயக்க மருந்த கலந்துருப்பாங்க. ரூபாலா மயங்கிடுறாங்க. மயங்கி இருக்கும் போது இவங்க இருக்காங்கல்ல, தப்பாலாம் வீடியோ எடுத்துடுறாங்க. அதை காமிச்சு ரூபாலா கிட்ட உனக்கு ஷேர்லாம் தர முடியாது, உன் ஹஸ்பண்டை மிரட்டி நாங்க மட்டும் காசு சம்பாதிப்போன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன இப்படி ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ரூபாலா ஃபீல் பண்றாங்க. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே சோகமா இவங்க பீச்சில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிறது இவங்களுக்கு கேட்டிருக்கோம். கணேஷ் கணேஷ்னு பேசியிருப்பாங்க. நம்மளை ஏமாத்தின மாதிரி இவங்களையும் ஏதோ பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, சூசைட் பண்ற மாதிரி ஒரு டிராமா பண்ணலான்ற மாதிரி வேணும்ட்டே தான் டிராமா பண்ணிருப்பாங்க. ஹீரோவும் என்ன பிரச்சனைன்னு கேட்டிருப்பாரு. இவங்க பிரச்சனையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் ரூபாலா இருக்காங்கல்ல, ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஹீரோக்கு தந்திருப்பாங்க. ஹீரோவும் அந்த வீடியோவெல்லாம்
வீடியோவெல்லாம் இங்க இருக்க வசந்தி கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த வீடியோவெல்லாம் போலீஸ் கிட்ட காட்டலான்ற மாதிரி போலீஸ் கிட்ட காட்டுறாரு. ஹீரோ இந்த தப்ப பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி போலீஸுங்க யோசிக்கிறாங்க. மாயா ஷேர நிறைய கேட்டிருக்கா, இதனால கணேஷ் கோவப்பட்டிருக்கான், கணேஷ் தான் மாயாவோட கதையை முடிச்சிருக்கான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதே சமயம் கணேஷோட காரெல்லாம் இவங்க செக் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த கன் இருக்கு பாத்தீங்களா, கணேஷோட கார்ல தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது மூலியமா கணேஷ் தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கேஸை முடிச்சிருப்பாங்க. ஹீரோவையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இத பத்திலாம் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் வைஜெயந்தி பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப வைஜெயந்தி இருக்காங்கல்ல, பரத்துக்கு கால் பண்ணிட்டாங்க. பரத் இருக்கார்ல, சுசீலாவோட பர்த்டேவை கொண்டாடுறதுக்காக ஒரு ஆசிரமத்துக்கு தான் வந்திருக்காரு. சுசீலா பசங்க கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. இவர் வைஜெயந்தி கிட்ட பேசிட்டு இருக்காரு. வைஜெயந்தி, நான் ஒரு நாவலை எழுத போறேன், உங்களுக்கு நடந்த விஷயத்தை வச்சு நாவல் எழுத போறேன், சின்ன மாற்றம் மட்டும் பண்ண போறேன்னு சொல்றாங்க. என்ன மாற்றம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இப்ப வைஜெயந்தி இவங்க பண்ண போற மாற்றத்தை பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த கணேஷ் ஹாஸ்பிட்டல்ல ஈரனை மயக்கமாக்கணும் பாத்தீங்களா, அப்ப அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கலட்டி வீடியோ எடுத்து வச்சிருப்பான். இவங்களை பிடிச்சிருக்கும், இதை வச்சு மிரட்டலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பான். இது எல்லாமே மாயாக்கு தெரியும்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மாயா ஒரு வாட்டி ஈரனை காமிச்சு அனிதா கிட்ட பேசினாங்கல்ல, இந்த பொண்ணுக்காக தான் அவன் சண்டை போட்டான் அப்படின்ற மாதிரி தான் அனிதா கிட்ட இவங்க சொல்லியிருப்பாங்க. அதே சமயம் இவர் கார்ல வந்துட்டு இருக்கும் போது மாயா கால் பண்ணாங்கல்ல, அப்ப என்ன சொன்னாங்கன்றதை இப்ப நமக்கு காட்டுறாங்க. அனிதா உன் மேல பைத்தியமா இருக்கா, நீ வேற ஒரு பொண்ணு மேல ஆசைப்படுற, அவளை தப்பா வீடியோ எடுத்து வச்சிருக்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன் மேல பயங்கரமா கோவப்படுவா, எனக்கு மட்டும் அதிக ஷேர் தரலன்னு வச்சுக்கோ, இந்த விஷயத்த அனிதா கிட்ட சொல்லிடுவேன்ற மாதிரிலாம் மாயா மிரட்டி இருப்பாங்க. இத பத்திலாம் இவர் அனிதா கிட்ட மறைச்சிருவாரு. அவ ஷேர் அதிகமா கேக்குறா, கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. கணேஷும் அனிதாவும் வருவாங்கன்ற மாதிரி தான் இவ யோசிச்சிருப்பா. ஆனா பார்த்தா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் மயக்கத்துல இருக்கும் போது அவன் வீடியோ எடுத்திருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. சரி, வீடியோ எடுத்திருந்தா அதை பார்த்து டெலீட் பண்ணிடலான்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப மாயாவை தள்ளி விட்டுட்டு இவரும் சிஸ்டம் யூஸ் பண்றாரு. வீடியோ ஏதாவது இருக்கான்னு பார்த்து டெலீட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த டைம் மாயா இருக்காங்கல்ல, ஒரு பொருள் எடுத்து இவரோட மண்டையிலேயே அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இப்ப பக்கத்துல வந்து அடிக்கலாம் நினைக்கிறாங்க, அதுக்குள்ள யாரோ கன்னால ஷூட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் தான் இந்த இடத்துக்கு வந்து ஷூட் பண்ணிருப்பாங்க. சுசீலா எதுக்காக ஷூட் பண்ணன்னு கேக்குறாரு. உன்னை அடிக்கிறதுக்காக வந்தா பயத்துல ஷூட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. சரி வா கிளம்பலான்ற மாதிரி இவங்களை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவருக்கு இப்போதைக்கு வீடியோவும் கிடைக்கல. இவங்க ரெண்டு பேர் கார்ல கிளம்பிட்டு இருக்காங்கல்ல, ஹீரோ ஒரு இடத்துல காரை நிறுத்தி நீ மட்டும் இறங்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னன்னா இவங்க கன்னை அங்கேயே வச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த கன்ல இவங்களோட கைரேகை இருக்கும். அது மூலியமா போலீஸ் ஒன்ன நெருங்க வாய்ப்பு இருக்கு. அதனால திரும்பி அந்த இடத்துக்கு போய் நான் அதெல்லாம் கிளியர் பண்றேன்ற மாதிரி இவர் மட்டும் கிளம்பி இருப்பாரு. இவர் ரெண்டாவது வட்டி வந்ததை மட்டும் தான் படத்துல நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இவர் ரெண்டாவது வட்டி வந்தாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல அப்ப முருகேசனோட கன்னு தான் இருக்கும். என்ன கன்னு மாறி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. முருகேசன் கிட்ட இருந்து உண்மையான கன்னை வாங்கிடுறாரு. அந்த கன்னை தான் இவர் சாமர்த்தியமா கணேஷோட கார்க்குள்ள வச்சிருப்பாரு. அதை வச்சுதான் போலீஸ் கேஸை முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இவர் ஈரனோட வீடியோவை தேடி தான் நைட்டு நேரம் வீட்டுக்குள்ள வந்திருப்பாரு. அப்பதான் கணேஷ் அந்த வீடியோவை பாக்குறத பார்த்திருப்பாரு. கணேஷ் ரூபாலாவோட வீடியோ மட்டும் பார்த்திருக்க மாட்டான், ஈரனோட வீடியோவையும் பார்த்திருப்பான். அப்பயே அவன் கிட்ட இருந்து பென்ட்ரைவை புடிங்கிடலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா அவன் மண்டையிலேயே அடிச்சுட்டு தப்பிச்சிருப்பான். எப்படியாவது அவன் கிட்ட இருந்து பென்ட்ரைவை வாங்கிடணும், இல்லனா என்னைக்குனாலும் ஈரனுக்கு பிரச்சனைன்னு யோசிச்சிருப்பாரு. அதனால தான் போராடி கடைசியில பென்ட்ரைவை இவர் புடிங்கிருப்பாரு. ஆக்சுவலா வைஜெயந்தியை பொறுத்த வரைக்கும் கிரைம் ரைட்டர் தானே, இந்த மாதிரி தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு கெஸ் பண்ணிருப்பாங்க. நான் இந்த மாதிரி மாத்தி எழுதிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எப்படி நடந்ததை கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. மேடம், கதைக்காக கூட ஈரனை தப்பா வீடியோ எடுத்த மாதிரி நீங்க கொண்டு வராதீங்க, ஈரன் ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரிப்பா, கதையை கொஞ்சம் வேற மாதிரி வேணா நான் மாத்திக்கிறேன், உன்கிட்ட இருந்து ஒரு NOC மட்டும் வேணும், நீ எனக்கு தரியான்ற மாதிரி கேக்குறாங்க. சரி மேடம், நான் தரேன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அவங்க கேட்டதை பண்ணி தந்துடலான்ற மாதிரி ஹீரோவும் கொஞ்ச நேரத்துல அவங்களோட வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அப்படி நுழைஞ்சவரு ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா வைஜெயந்தி அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. அவங்களே கன்னால ஷூட் பண்ணிக்கிட்டாங்களா இல்ல வேற யாராவது கொலை பண்ணிட்டாங்களான்னு தெரியல. அவங்க இறந்து கிடக்கிறதுக்கு பக்கத்துல 20,000 கண்கள் அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் எழுதி இருக்கு. இப்ப வைஜெயந்தியை யாரு கொலை பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது பாத்தீங்களா. அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுக்குற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை நமக்கு முடிக்கிறாங்க. இந்த இடத்துல சில விஷயங்களை நான் சொல்றேன். ஆக்சுவலா ஸ்டார்டிங்கே இவங்க சுஜாதா புக்கை வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ஹைலைட்டா இந்த சீனை காமிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம அந்த புக்கோட பேரையும் தெளிவா காமிச்சிருப்பாங்க. அந்த புக்கோட பேரு இதன் பேரும் கொலை அப்படின்றது. இந்த புக்குக்கும் இறந்து போயிருக்க ஹஸ்பண்டுக்கும் வைஜெயந்தி கொல்லப்பட்டிருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, ஒரு லிங்க் இருக்குன்ற மாதிரி காமிச்சுதான் நமக்கு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. செகண்ட் பார்ட்ல இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அப்படியே விட்டுருக்காங்க. நான் சுஜாதாவோட 2-3 கிரைம் நாவல் தான் படிச்சிருக்கேன். அதுல இதன் பெயரும் கொலைன்ற நாவலை நான் படிச்சிருக்கேன். அந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் ஸ்டார்டிங் இறந்த மாதிரி காமிப்பாங்க. ஆனா எண்டிங்ல ஹஸ்பண்ட் சாவல, அவர் உயிரோட தான் இருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்துருவாங்க. அந்த விஷயத்தை இதுல யூஸ் பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு.
ஆக்சுவலா ரவி மர்மமான முறையில ஆக்சிடென்ட்ல இறந்து போனதா வைஜெயந்தி சொல்லியிருப்பாங்க. ரவி உண்மையிலே இறந்து போகாம இறந்து போன மாதிரி ஒய்ஃபை நம்ப வச்சிருக்க கூட செஞ்சிருக்கலாம். ஒய்ஃப் மேல தனிப்பட்ட முறையில ஏதாவது ஒரு கோவத்துல இருந்திருக்கலாம். அதுக்கு பழி தீர்க்கிறதுக்காக கூட ஒய்ஃபோட கதையை முடிச்சிருக்கலாம். அதே சமயம் ரவியோட பைக் கணேஷ் கிட்ட போன மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. சோ ரவி கூட அந்த டிராப்ல மாட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது கணேஷ் பண்ணுவாரு பாத்தீங்களா, அந்த டிராப்ல மாட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. நரேனு முருகேஷன் வயசானவங்களா பார்த்து டிராப்ல போட்டாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ரவியை கூட டிராப் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன ஏதுன்றது டீடைலா தெரியல. செகண்ட் பார்ட்னு ஒன்னு வந்தாதான் நமக்கு தெரியும். ஆனா செகண்ட் பார்ட் இதுக்கப்புறம் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இந்த படம் வந்து ஏறக்குறைய 7 வருஷம் கிட்ட ஆக போகுது. இதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் எடுக்கிறதுலாம் டவுட் தான். இந்த படத்தோட கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.